இந்தியாவோட கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி சிவன் உரையக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. இங்க கொஞ்சமும் நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு நிறைய அதிசயங்கள் பாரபட்சமின்றி எல்லாருக்குமே நடக்குதாம். 2000 வருஷங்கள் பழமையான இந்த கோவில் கரிகால சோழனால கட்டப்பட்டிருக்கு. கோயம்புத்தூருக்கு பக்கத்துல பேரூர்ல சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு. இந்த கோவிலோட பெயர் பட்டீஸ்வரர். இதனால இந்த ஊரையும் பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இங்குள்ள சிவன் அதீத ஆற்றல் கொண்டவராக இருக்கிறாங்க. இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே பாரபட்சமே இல்லாம மறுபிறப்பில்லாத முக்திய வழங்குறாராம். அது மட்டுமே இல்லாம இந்த ஊர்ல இன்னும் பல அதிசயங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஊர்ல உள்ள உயிரினங்கள் மற்றும் புற மனிதர்கள் யாரு இறந்து போனாலுமே அவர்களோட வலது காது தூக்கியபடிதான் இருக்குமா. காலங்காலமா இந்த ஊர்ல இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் தூக்கியபடிதான் இருக்குமா. இதற்கு காரணம் என்ன அப்படின்றது தெரியல. ஆனா இந்த ஊர்ல இறந்து போகின்றவர்கள் அனைவரும் மறுபிறப்பில்லா முத்தியை அடைவார்களாம். ஏன்னு சொன்னா இறந்து போகின்றவர்களோட காதுல சிவபெருமானே நேரடியாக நமசிவாய அப்படின்னு சொல்லி மறுபிறப்பு இல்லா முத்திய வழங்குறாராம். இந்த ஊர்ல இறந்து போகின்றவர்களோட உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்டதுக்கு பிறகு மற்ற எல்லா ஊர்களை போலவும் எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முத்தியடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில விடுவாங்களாம். அப்படி விடப்படுகின்ற எலும்பு துண்டுகள் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சில வாரங்களுக்குள்ள இந்த எலும்பு துண்டுகள் எல்லாமே கல்லாக மாறிவிடுமா. இந்த அதிசயம் தொடர்ந்து பல ஆயிரம் வருஷங்களாக நடந்து கொண்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த பட்டீஸ்வரர் கோவில்ல 100 ஆண்டுகள் பழமையான பனைமரம் இருக்கு. இது இப்போ வரைக்குமே இளமையாகவும் உயிர்ப்போடவும் இருக்காம். கடுமையான கோடை காலத்துல கூட கொஞ்சம் கூட வாடி போகாதாம். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு பெரிய புளிய மரமும் இருக்கு. இதுல புளியம்பழங்கள் காய்ந்து தொங்குமா. இதுல என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னா, இந்த புளிய மரத்துல காய்க்கின்ற பழங்கள்ல உள்ள விதைகளை முளைக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா எத்தனை நாட்கள் ஆனாலுமே முளைக்காதாம். இந்த புளிய மரம் கூட அந்த கோவில்ல உள்ள சிவனோட முத்தி பெற்று மறுபிறப்பில்லாம இருக்கிறதாக நம்பப்படுது. பட்டீஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் கோவில் வளாகத்துக்குள்ள மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்படி மேய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஆடு மாடு சாணங்கள் போட்டா அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் அப்படியே இருக்குமாம். கோடை காலத்துல அவை காய்ந்து போகுமே தவிர மழை மற்றும் குளிர் சமயங்கள்ல அல்லது ஈரமாக இருக்கும் சமயங்கள்ல அந்த சாணங்கள் புழுத்து போகவே போகாதாம். அந்த சாணங்கள்ல புழு உற்பத்தியே ஆகாதாம். இத்தனை அதிசயங்களை தினம்தோறும் நடத்தும் இடம்தான் இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவில்.